அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் டு யூனிக் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஷாஹி டுக்டா சொல்லுவாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரப்டி ரெடி பண்ணோம். அது பாலில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் திக்கான பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். இது முடிஞ்சால் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. இல்லைன்னா அடி நல்லா கனமாக இருக்கிற பாத்திரத்தில் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சைட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏடு சேர்ந்துட்டே வரும். அதையும் இது கூட அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது எப்படி சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் கூட நான் இதில் இப்போ சொல்கிறேன். ஸோ அதை வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பால் ஆல்மோஸ்ட் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் மீடியம் டு சிம்மில் வச்சு இது ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ரப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே கூட செஞ்சு வச்சிடலாம். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு அந்த ஸ்வீட் தேவைப்படுது, கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் டே இது ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. இப்போ பாதி பால் நல்லா சுண்டுருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் இதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் இதில் பிஸ்தா, பாதம், கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ உங்கள் சாய்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 10 minutes கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இது பார்த்திங்கன்னா பசும்பாலுன்றதாலும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எல்லோயிஷாக மாறிடுச்சு. நீங்கள் வேணுன்னா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெட் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரப்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesலேயே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் சுகர் கூட இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 லிட்டர் மில்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு வித்தின் 5 minutesலேயே அது நல்லா அந்த ரப்டி திக்காக மாறிடும். பார்த்திங்களா எவ்வளோ திக்காக மாறிடுச்சு பாருங்கள். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த பசும்பாலுன்றதால இந்த மாதிரி நல்லா எல்லோயிஷாக கூட மாறிடுச்சு. அது நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சணுன்னே இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கூட வேணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ப்ரெட் எப்படி செய்யணும் அண்ட் அந்த சுகர் சிரப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 slices ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் அது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெட்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. நல்லா சூடான ஆயிலில் ப்ரெட் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்போ தான் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. இல்லைனா டக்குன்னு எல்லா எண்ணெயும் அந்த ப்ரெட்டில் சோக் ஆகிடும். ஸோ ரொம்ப நமக்கு எண்ணெய் ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகும். ஸோ நல்லா சூடாக இருக்கும்போது போட்டோன்னே அப்படி வித்தின் 2 to 3 minutesல இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடணும் ப்ரெட்டு. அப்படி இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான ப்ரெட்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் கீயில் கூட இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 cup சுகருக்கு 1 glass ஆஃப் வாட்டர், 1 glass தண்ணி, இந்த மாதிரி ரேஷியோவில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா கொதித்து நல்லா ஸ்டிக்கியான ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் சீக்கிரமாகவே அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி ஆனோடனே நம்ம இதில் இந்த ப்ரெட்லாம் ப்ரெட் சைஸஸில் நல்லா சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. டிப் பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க.
உடனே டிப் பண்ணி எல்லா ஸ்லைசஸும் அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரப்டி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஷாஹி டுக்குடா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பிரெட் ஸ்லைசஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ண ஸ்லைசஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ரப்டியை போர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரப்டி வந்து ஃபர்ஸ்ட் டே ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இந்த பிரெட் சைஸஸ்லாம் சூடாக வந்து சர்வ் பண்ணி அது மேலே ரப்டி போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான், எந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.